வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தீபாவளி அன்னைக்கு நெறைய படங்கள் எப்பவுமே ரிலீஸ் ஆகும். இந்த தீபாவளிக்கு என்னென்ன படம் வரப்போது, கிளாஷ் வரப்போது அப்படின்னு நெறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. பட் இப்ப நம்மளுக்கு என்ன படம் வரும்னு கன்ஃபார்ம் லிஸ்ட் வந்திருக்கு. அதில முதல்ல வந்து ஆஃப்கோர்ஸ் உங்க எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும். சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன். இந்த படம் வந்து ஒரு ஆர்மி பேஸ்டு படம். ஸோ இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டே வந்துருச்சு. நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தீபாவளிக்கு தான் அந்த படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தீபாவளி சிவகார்த்திகேயன் படம் அமரன் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பிளடி பர்கர் அப்படின்னு கவினோட படம். ஓகேங்களா? கவின் படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் இப்போ தான் முடிஞ்சது ஷூட்டிங்லாம். ஸோ இந்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போ தான் அறிவிச்சாங்க. நேத்து தான் அறிவிச்சாங்க. இந்த படமும் தீபாவளின்னு சொல்லிட்டு. ஸோ கவினுக்கு வந்து கடைசி படம் வந்து ஸ்டார் ரிலீஸ் ஆச்சு. ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. ஒரு மிக்சட் ரிவ்யூன்னு சொல்லணும். ஸோ இந்த படமும் வந்து கன்ஃபார்ம் தீபாவளி ரேஸில் இருக்குது. ஸோ இது வந்து 2வது படம். அடுத்த படம் பார்த்திங்கன்னா, நம்ம பிரதர்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி படம். இந்த படமும் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடியே. ஸோ இந்த படமும் தீபாவளிக்கு வரப்போகுது. இது ஒரு ஜாலியான படமாக இருக்கும். ரோம்காம் மாதிரி. ஸோ இந்த 3 படங்கள் தாங்க ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இன்னொன்று நம்ம அஜித் நடித்த விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகும்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். அதுக்கான இதெல்லாம் போயிட்டு இருந்தது, ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. பட் இப்போது அவங்களால வந்து சொன்ன டேட்டுக்கு வர முடியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஷூட்டிங் தள்ளி போச்சு ஃபினான்ஷியல் இஷ்யூனால். ஸோ விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக போகிறதில்ல. இன்னும் மேபி ஒரு படங்கள் ஜாயின் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்காங்க. சின்ன படங்களாக தான் இருக்கும். பட் இப்போதைக்கு வேறு எந்த வித நியூஸும் கிடையாது. இந்த 3 படங்கள் தான். ஸோ கண்டிப்பாக இந்த 3 படங்களும் கண்டிப்பாக ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது 3மே நல்ல நல்ல சூப்பர் வெரைட்டியான படம். ஒன்று பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனோட அந்த ஆர்மி பேஸ்டு படம். அது ஆக்சுவலாக பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, உங்களுக்கே தெரியும். அது ஒரு மாதிரி எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர், ஒரு மாதிரி ஆக்ஷன்லாம் கலந்து, ஒரு பேட்ரியாட்டிசம்லாம் கலந்து ஒரு படமாக இருக்கும். அடுத்து இந்த பிளடி பர்கர் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் படம். கொஞ்சம் காமிக்கலாகவும் இருக்கும், கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரைன்னு சொல்லலாம். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஸ்டார் படம். அந்த படமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பார் ஒரு நார்மல் படத்தோட. அது மட்டும் இல்லைங்க, லிஃப்ட் படம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அவர் நடிக்கிற படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு நார்மல் கமர்ஷியல் டெம்ப்ளேட்டில் இல்லாத படங்கள் தான் பண்ணிகிட்ருக்காரு. தாதானா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு யங் ஹீரோ இருக்கார். இப்போவே வந்து என்ன சொல்கிறது, ஒரு குழந்தைக்கு அப்பாவாக நடிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படமும் ஒரு வித்தியாசமான படமாக நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஸோ பிளடி பர்கரோட அப்டேட்ஸு எல்லாமே சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஜெயம் ரவிக்கு ஃப்ராங்காக சொல்லணும்னா, கடைசியாக நிறைய படங்கள் வந்து ஓடவே இல்லை. அவர் கொஞ்சம் டல் ஃபேஸில் இருக்கார். அவர் பர்சனல் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா அவருக்கு டைவோர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ உண்மையிலேயே அவருக்கு ஒரு கம்பேக்கு, ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் வேணும். கண்டிப்பாக இந்த படத்தில் ப்ளஸ் என்னென்னா ஹாரிஸ் ஜெயராஜ் இஸ் பேக்குங்க. உங்களுக்கே தெரியும் ஹாரிஸ் ஜெயராஜ் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டு. ரீசெண்டாக அவர் நிறைய படங்கள் பண்ணுறது கிடையாது. இந்த படத்தோட ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம்லாம் பட்டி தொட்டி முக்கியமாக குழந்தைங்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஹிட்டு. அப்படியே பீட்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில். ஹாரிஸ் ஜெயராஜோட ஆஸ் யூஷுவல் ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. ஸோ உண்மையிலேயே வந்து அந்த ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் வந்து மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும். இன்னொன்று இது வந்து ஒரு ஜாலியான படம். அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் சீரியஸாக படம் ட்ரை பண்ணார், வேலைக்கு ஆகல. இது வந்து ஒரு ரோம்காம், ஒரு காமெடி, அந்த மாதிரி ஒரு படங்களாக இருக்கும். ஸோ இந்த 3 படமே 3 வெரைட்டி இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு யூஷுவல் படமாக இருக்காது. ஸோ 3 படமே வெற்றியடையணும் வாழ்த்துவோம். ஸோ நீங்கள் வந்து எந்த படத்துக்கு காத்திருக்கீங்க நீங்கள் வந்து அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி நிறையா சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.